பூச்சிய அரசியல் செல்வாக்கு இல்லாமல் காவல்துறை, சட்டத்துறை மற்றும் நீதிமன்றங்களை சுதந்திரமானதாக மாற்றும் ஒரு சட்ட ஸ்தாபனம் அமைக்கப்படும். மோசடி வழக்குகளை விசாரிக்க 3 சிறப்பு பெஞ்ச் நீதிமன்றங்கள் உருவாக்கப்படும். ஜனாதிபதியின் பட்ஜெட் அளவு 50% குறைக்கப்படும். அரசாங்க அதிகாரிகள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அதிக எரிபொருள் பாவனை கொண்ட வாகனங்கள் மறுக்கப்படும். எம்பிக்கள் தாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சிக்கு மாறுவதை தடுக்க புதிய சட்டங்கள் உருவாக்கப்படும். 25 அமைச்சகங்கள் மட்டுமே நிறுவப்படும். 25 அமைச்சின் கீழ் வரும் அனைத்து துறைகளுக்கும் அணிகள் ஒதுக்கப்படும். புதிய சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் தொடங்குவதற்கான மேம்பாட்டு வங்கி அமைக்கப்படும். வெளிநாட்டு சுற்றுப்பயணங்களின் போது குடும்பங்களுக்கு இடமளிக்கப்பட மாட்டாது. முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஓய்வூதியம் அல்லது வாகனங்கள், வீடுகள், பாதுகாப்பு போன்றவை நிராகரிக்கப்படும். ஒரு அமைச்சர் அல்லது ஒரு எம்பிக்கு ஒரு வாகனம் மட்டுமே வழங்கப்படும். உணவுப் பொருட்கள், சுகாதார சேவைகள் மற்றும் கல்வி புத்தகங்களுக்கு வெட் வரி விலக்கு அளிக்கப்படும். 36% முதல் 24% வரையான வரி செலுத்துவது கட்டாயமாக்கப்படும். அரசாங்க துறைகள் தலைவர்கள், தூதுவர்கள் போன்றவற்றின் தகுதியின் அடிப்படையில் அவர்களது நியமனங்கள் இடம்பெறும். எங்களின் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் மற்றும் சேவைகளை புதிய சந்தைகள் மூலம் டாலர் வரவை மேம்படுத்துவதற்கான தூதுவர்கள் நியமிக்கப்படுவார்கள். போதுமான நிதியுதவி மூலம் குடிமக்களுக்கு அடிப்படையான உணவு, சுகாதாரம் மற்றும் கல்வி கிடைக்கப்பெறும். மகசூலை அதிகரிக்க மீன்பிடி தொழில்களுக்கான புதிய தொழில்நுட்பங்கள் அறிமுகம் செய்யப்படும். எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீட்டெடுக்கப்படும். R&D வழங்கும் வெவ்வேறு மண் இடங்களின்படி சந்தைகள் தேவைகளுக்கேற்ப விவசாயிகள் சாகுபடி செய்ய வேண்டும். குறைந்தபட்ச செலவில் குளிர் அறைகள், உரங்கள் மற்றும் பயன்பாடுகள் போன்றவற்கான பாதுகாப்பு முறைகள் ஏற்படுத்தப்படும். பொருளாதாரத்தை எளிதாக்க கல்விக் கொள்கைகளில் மாற்றங்கள் செய்யப்படும். தகவல் தொழில்நுட்ப சந்தையை கைப்பற்ற திட்டங்கள் ஏற்படுத்தப்படும்.